ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு உண்மையை சரிபார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, சம்பள கமிஷன் சலுகைகள் கிடைப்பது நிறுத்தப்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க் இருக்கும். அந்த உண்மையை தான் இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே தெளிவான டீட்டெயில்ஸோட பார்க்கலாம். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் சம்பள கமிஷன் திருத்தங்கள் போன்ற ஓய்வுக்கு பிந்தைய சலுகைகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளதாக ஒரு வைரல் செய்தி இந்தியா முழுவதும் பரவிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 8வது மத்திய ஊதிய குழுவிற்கான சிபிசி விதிமுறைகளை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்த சில நாட்களுக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் நிதி சட்டம் 2025 கீழ் அகவிலைப்படி உயர்வு டிஏன்னு சொல்லலாம் மற்றும் ஊதிய குழு சலுகைகளை பெறுவதை நிறுத்துவார்கள் என்று கூறும் ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் பரவி வந்துட்டு இருக்கு. நிதி சட்டம் 2025 கீழ் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஊதிய குழு திருத்தங்கள் போன்ற ஓய்வுக்கு பிந்தைய சலுகைகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளதாக வாட்ஸ்அப்பில் பரவி வரும் ஒரு செய்தி கூறுகிறது. புதிய விதிகளின்படி ஓய்வூதியதாரர்கள் இனி அகவிலைப்படி உயர்வு அல்லது வரவிருக்கும் 8வது ஊதிய குழுவிலிருந்து வரும் சலுகைகள் உட்பட எதிர்கால ஊதிய குழு சலுகைகளுக்கு தகுதி பெற மாட்டார்கள். நிதி சட்டம் 2025 ஓய்வு பெற்ற ஊழியர்களின் நிதி பலன்களை பராமரிப்பதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்காது என்று கூறுகிறது. இதன் பொருள் ஊதிய குழு சலுகைகள் மற்றும் அகவிலைப்படி உயர்வுகள் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு பொருந்தாது என்று செய்தி கூறி வருகிறது. இப்போ வாட்ஸ்அப்பில் பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரெட்டிங் நியூஸ் அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடியது சோசியல் மீடியாவிலையும் பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பென்ஷனர்ஸுக்கு எல்லாத்தையுமே இந்த டிஏ உயர்வு அதே மாதிரி இந்த ஊதியம் அதாவது ஓய்வூதியம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு இப்போ வரக்கூடிய சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வதந்தி செய்தி வாட்ஸ்அப் சமூக வளங்களில் பரவிட்டு இருக்கு. அது நிறைய பேர் இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. இப்போதைக்கு செய்தி அந்த மாதிரி பரவிட்டு இருக்கு. ஸோ அதோட உண்மையை சரிபார்ப்புங்கிற விதமாக அதில் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வைரலாகும் செய்தியில் உள்ள கூற்று தவறானது. லட்சக்கணக்கான ஓய்வூதியர்களை பாதிக்கும் எந்த ஒரு பெரிய கொள்கை மாற்றத்தையும் அரசாங்கம் செய்யவில்லை. அரசு நிறுவனமான PIBயின் உண்மை சரிபார்ப்பு பிரிவும் அத்தகைய கூற்றுக்களை மறுத்து அவற்றை பொய் என்று கூறியுள்ளது. 2021 ஆண்டு CCS ஓய்வூதியம் விதிகளின் விதி 37 திருத்தப்பட்டு ஒரு உள்வாங்கப்பட்ட பொதுத்துறை நிறுவன ஊழியர் தவறான நடத்தைக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர்களின் ஓய்வூதிய பலன்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று அப்படிங்கிறது மட்டும்தான் கூறியிருக்காங்க. அதர்வைஸ் எல்லா ஓய்வூதியதாரர்களுக்கும் பெரிய அஃபெக்ட் இல்லை. இந்த ஒரு நியூஸ் பொய்யே அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அரசு நிறுவனமான PIB உண்மை சரிபார்ப்பு அதில் கூறியிருக்காங்க. ஸோ இதில் இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டியது CCS ஓய்வூதியம் விதிகள் பார்த்திங்கன்னா 2021 விதி 37 திருத்தம். இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, திருத்தப்பட்ட விதி 37 கூறுகிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஊழியரையும் பொதுத்துறை நிறுவனத்தில் பணி நீக்கம் செய்த பிறகு அடுத்தடுத்த தவறான நடத்தைக்காக பணி நீக்கம் செய்தல் அல்லது பணி நீக்கம் செய்தல் அரசாங்கத்தின் கீழ் வழங்கப்படும் சேவைக்கான ஓய்வூதிய சலுகைகளும் இழக்க வழிவகுக்கும். மேலும் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ நிறுவனத்தின் முடிவு நிர்வாக ரீதியான அல்லது அந்த நிறுவனத்துடன் தொடர்புடைய அமைச்சகத்தால் மதிப்பாய்வு செய்யப்படும். நான் ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் 3 தடவை சொல்லிட்டேன், சாரி. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஊழியர் அரசு சம்பந்தப்பட்ட ஊழியர் பார்த்தீங்கன்னா பணி நடத்தை காரணமாக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் பாதியிலேயே, இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து தவறுக்காக ஒரு தவறு 2 தவறு இல்லாமல் கண்டினியூஸாக ஏதாவது ஒரு தவறு பண்ணி அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் அப்படின்னா அப்போ அவருடைய ஓய்வூதியத்தில் கம்பல்சரி கவர்மெண்ட் தரப்பிலிருந்து கை வைப்பாங்க. அதாவது அவங்களுக்கு ஓய்வூதியம் ப்ராப்பராக கிடைக்காது. இது ஒரு சட்டம் தானே தவிர எல்லாருக்குமே இந்த ஒரு திருத்தப்பட்ட சட்டம் அப்படிங்கிறது பொருந்தாது. செய்திகளில் இருக்கக்கூடியது மிகவும் தவறானது. ஸோ காமனாக என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்ததான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த விதியின் நோக்கத்திற்காக விதி 7 மற்றும் 8 தொடர்புடைய விதிகள் விதி 41 மற்றும் விதி 44A-B உடன் படிக்கப்படுவது இந்த விதிகளின் கீழ் ஒரு அரசு ஊழியருக்கு பொருந்துவதைப் போலவே பொருந்தும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் நிதி சட்டம் 202 கீழ் அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஊதிய கமிஷன் சலுகைகளை பெறுவதை நிறுத்துவார்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அதே மாதிரி இதில் பரவி வரும்
வாட்ஸ்அப்பில் பரவி வரும் ஒரு செய்தி மத்திய அரசு ஓய்வு பெற்றவர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஊதிய கமிஷன் திருத்தங்கள் போன்ற ஓய்வுக்கு பிந்தைய சலுகைகளை திரும்ப பெற்றதாக கூறுகிறது. ஸோ இப்போ வாட்ஸ்அப் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அப்படி ஒன்று வெளியே வரல. ஸோ இந்த டிஏ ஓய்வூதியம் இது எல்லாமே அரசாங்க தரப்புல மக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலே மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய வகையில் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் நம்ப வேணாம். அஃபீஷியலியாக இது மத்திய அரசு மூலமாக அறிவிப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்தது நான் உங்களுக்கு உடனுக்குடனே ஓய்வூதியதாரர்கள் 8th பே கமிஷன் இந்த மாதிரி எந்த அப்டேட் வந்தாலும் நான் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஃபைனலான சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.